மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்யான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் புரிசூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே சண்முகநாதனை கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. கொண்டிருக்கும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் 46வது குருமகா சன்னிதானம் அருள்நெறி தந்தை அடிகள் பெருமானின் கருணையின் திருவருவமாக 45வது குருமகா சன்னிதானமாக உலகம் முழுவதும் உலா வந்த அருள்நெறி தந்தை அடிகளார் அவர்களின் அருள் மரபில் 46வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தலைவராக வீற்றிருந்த இந்த பாராட்டு விழாவில் பங்கேற்கின்ற மகா சன்னிதானம் அவர்களின் மலரடிகளை வணங்கி வருக வருக என்று வரவேற்றுள்ள மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்டுதோறும் இந்த விசாக விழாவில் தகுதி வாய்ந்த பேரறிஞருக்கு பட்டமளித்து பாராட்டு விழா நடத்துகிற அதே வேளையில் பள்ளி குழந்தைகளுக்கும் தகுதி பெற்ற மதிப்பெண்கள் பெற்று நம்முடைய கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுகிற அரங்கமாக நடைபெறுகிற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கனிம வளம் மற்றும் சுரங்கங்களின் துறையினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறார்கள். திருப்பத்தூர் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழிதருமை கருடினோன்தான் என்று அப்பெருமானால் பாடல் பெற்ற அருள் தலம் நம்முடைய குன்றக்குடி திருமணத்தின் திருப்பத்தூர் பகுதி. அந்த திருப்பத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வருகின்றிருக்கக்கூடிய மாண்புமிகு சீனிவாச அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் பாராட்டுரை வழங்குவதற்காக வருகின்ற முதன்மை கல்வி அலுவலர் க. பாலதண்டாயுதமணி அவர்களையும் திருமிகு டாக்டர் க. பிரபாகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுள்ளவர்கள். ஆண்டுதோறும் நம்முடைய ஆதீனத்திற்கு அருட்பணிகளுக்கு மகா சன்னிதானத்தில் மக்கள் பணிகளுக்கு உடல் இருக்கக்கூடிய சான்றோரை பாராட்டுகிற இந்த அரங்கத்தில்
இந்த ஆண்டு அரமணச் செம்மல் என்று மகா சன்னிதானம் உள்ளாலே பாராட்டு பெற இருக்கின்ற பெருமைக்குரிய திரு சுப முத்துச்செட்டியார் அவர்கள் பலவான்குடியை சார்ந்த மகனாரையும் வருக வருக என்று வரவேற்றுள்ள மகிழ்கின்றோம். இன்றைக்கு இவர்களின் வாழ்த்துறையோடு ஆதீன அறக்கட்டளையின் கீழ் செயல்படுகிற கல்வி நிறுவனங்கள் ஏறத்தாழ ஒரு 17 கல்வி நிறுவனங்கள் தமிழகம் எங்கும் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஆதீனத்தினுடைய அறக்கட்டளையின் கீழ் செயல்படுகிற பள்ளியில் குன்றக்குடி மற்றும் ரான்மலை மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்று 2026ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களில் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்று அந்த மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மகா சன்னிதானம் அவர்கள் பாராட்டுகிற இந்த அரங்கில் பணி நிறைவு பெற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் பாராட்டு வழங்கி இருக்கிறார்கள். பாராட்டு பெறுகின்ற பாராட்டிற்கு தகுதி உடையவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்றுள்ள மகிழ்கின்றோம். அதற்கு மேலாக நம்முடைய ஆதீனத்தின் அருள் நிழலில் இருந்து அருட்பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அரங்கமெங்கும் நிரம்பி இருக்கிறீர்கள். பார்த்த முகங்கள், பழகிய முகங்கள் என்று நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பேரவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வணக்கம் சொல்வதாக தயவுகூர்ந்து ஏற்றருளி நேரம் கருதி வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நல் வணக்கத்தையும் வரவேற்பையும் உறுத்தாக்கு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், ஆதீனத்திற்கென்று பெரும் சொத்தாக திகழ்கிற ஆதீன அன்பர்கள், மகா சன்னிதானத்தின் மகத்தான பணிகளில் உடல் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், ஊடகத்துறை அன்பர்கள் என்று அனைத்து துறை சார்ந்தவர்களும் ஆதீன அடியவர்களும் குடிமக்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பேரரங்கில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அருள்தரு சண்முகநாத பெருமானின் அருள் பல்லாண்டு வாழ்வதற்கும் வளநலம் வழங்குவதற்குமாய் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று இந்த வரவேற்புரையினை நிறைவு செய்கின்றேன். இன்று நம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் சண்முகநாத பெருமான் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற நல்ல வேளையில் முதலாக அமைச்சர் பொறுப்பு ஏற்று முதலில் நம்முடைய ஆதீனத்திற்கு வருகை புரிந்து சண்முகநாத பெருமானின் ஆசி பெற்று இன்று வைகாசி விசாக பெருவிழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு, சான்றோர் பெருமக்களுக்கு பாராட்டு அளிக்கிற நம்முடைய பெரும் பாராட்டுதலுக்குரிய கனிம வளம் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் TK பிரபு அவர்களை வரவேற்று வாழ்த்தி பாராட்டுகிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் ஆதீனத்தின் அன்பு பரிசினை வழங்கி இப்பொழுது பாராட்டு தெரிவிக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஸ்ரீனிவாச செயல்பதி அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறோம். விசாக விழாவில் அரமணச் செம்மல் என்கிற விருது பெறுகின்ற பலவான்குடி திரு சுப முத்துச்செட்டியார் அவர்களுக்கு டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பாராட்டு வழங்கியிருக்கின்ற டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கு அரமணச் செம்மல்
அரமணச் செம்மல் விருதினை மகா சன்னிதானம் அவர்கள் பலவான்குடி திரு பாவசுப முத்துச்செட்டியார் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கி இந்த விசாக விழாவின் சிறப்பு விருதினை வழங்கி பெருமைப்படுத்துகிறார். இன்றைக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருவதற்குரிய டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கு, ஆதீனத்தின் அருட்பணிகளில் உடன் இருக்கக்கூடிய டாக்டர் பாலகிருஷ்ணன், நமது பேரன்புக்கும் பெரும் பாராட்டுகளுக்கும் உரிய குன்றக்குடி கிராம வளர்ச்சிப் பணிகளில் தன்னை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைத்தும் பிணைத்தும் குன்றக்குடி கிராமத்தின் வளர்ச்சிக்கு அர்ப்பணித்த காரைக்குடி மையமேதியல் ஆய்வகத்தின் இயக்குனரும் நம்முடைய குன்றக்குடி வளர்ச்சிப் பணிகளின் ஒருங்கிணைப்பாளருமாகிய ஐயா டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களின் அருமை புதல்வர் டாக்டர் பிரபாகரன் அமெரிக்க நாட்டின் மிக புகழ்பெற்ற விஞ்ஞான பெருந்தகை இன்று சண்முகநாத பெருமான் பெருவிழாவில் வைகாசி விசாக திருவிழாவில் அவர்களையும் நாம் பாராட்டுவோம். அருள்நிதி தந்தை அடிகளாரின் அறக்கட்டளையின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மகா சன்னிதானம் அவர்களுக்கு அரமணச் செம்மல் விருது பெற்ற ஐயா அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அடுத்ததாக தர்மை கைலை குருமணி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய வேதியியல் ஆசிரியர் திருமதி ப. சீதாலட்சுமி அவர்கள். அடுத்ததாக திரு முத்துலட்சுமணன் அப்போது அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக திரு முத்துலட்சுமணன் ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்ததாக இரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு, திரு இரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருமதி தமிழரசி வணிகவியல் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வணிகவியல் ஆசிரியர். அடுத்ததாக நாளை ஓய்வு பெற இருக்கும் நம் பள்ளி அறிவியல் ஆசிரியை திருமதி மா. ஜெயபாரதி அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய பிரான்மலை வல்லல்பாரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த வேதியியல் ஆசிரியர் திரு பி. கந்தசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குருமணி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 600க்கு 550 மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற செல்வி சே. பாக்கியலட்சுமி அவர்களுக்கு இப்பொழுது பரிசளிக்கப்படுகிறது. அம்மா நீங்கள் கூட வாங்க. பாக்கியலட்சுமி அம்மா வாங்க, மேல வாங்க.
இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். ஐயா நீங்க விட்டுருங்க. பாப்பா மட்டும் நீங்க பக்கத்துல. குன்றக்குடியில் 3வது பள்ளி. அதனால அவங்க பெற்றோர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை நாம் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் செல்வி சே கிருஷ்ணவேணி 501 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளார். மூன்றாம் இடம் அர்ஷினி. அண்ணா நீங்க பக்கத்துல கை பாப்பா. அடுத்து 10ஆம் வகுப்பில் வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் 405 மதிப்பெண் பெற்று செல்வி இ ஹன்ஷியா இரண்டாம் இடம் பெற்றுள்ளார். திருமதி ஆர் ஜான்சி ராணி. திருமதி மா ஜெயபாரதி. திருமதி ஆர் ஜான்சி ராணி அவர்கள். திரு கு பாண்டி அவர்கள். திருமதி ஏ கலையரசி அவர்கள். டீச்சர் திரு சி அடுத்ததாக 12ஆம் வகுப்பு chill. குன்றக்குடி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு 100% எடுத்த ஆசிரியருக்கு பாராட்டு. ஆங்கிலம் திருமதி ச கோ அர்ச்சனா. கணிதம் திருமதி சுப மீனாட்சி அவர்கள். வெயிட் பண்ணு. உயிரியல், விலங்கியல், தாவரியல் ஆகிய 3 பாடங்களில் 100% பெற செய்த திரு ஆர் பிரபாகரன் அவர்கள். வரலாற்று பாடத்தில் திரு எம் அஸ்வின் குமார் அவர்கள். உயிரியல், விலங்கியல், தாவரியல் 3 பாடத்தை சார்ந்திருந்தோம். வரலாறு திரு எம் அஸ்வின் குமார் அவர்கள். பொருளியல் திருமதி என் முத்துச்செல்வி அவர்கள்.
கார்த்திகா அவர்கள். கைதட்ட மறந்து அதை நினைவூட்டுவதற்காக ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா போல பள்ளியில் வெற்றி பெற்றிருக்கிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு பட்டியலை வழங்கியவர் கருமை கையிலே திருமணி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தமிழ் ஆசிரியருமாக இருக்கிற தலைமை ஆசிரியரும் தமிழ் ஆசிரியருமாகிய திருமதி கற்பகவல்லி அவர்கள் நிறைவாக இப்பொழுது பாராட்டு பெறுகிறார். பெரியவர்களுக்கு தெரியும், குன்றக்குடி திருமணத்தின் ஆதீன புலவர் மறு பரமகுரு அவர்களின் புதல்விதான் திருமதி கற்பகவல்லி அவர்கள். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நீண்ட ஒரு கல்வி வளத்தில் இலக்கிய வளத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய திருமணத்தின் பணியாளர்கள் 10 பேரில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 100% பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு. தமிழ் பாடத்தில் திரு சேவகரத்தினம் அவர்கள், அறிவியல் பாடத்தில் திருமதி சோ அறந்தலி அவர்கள், சமூக அறிவியலில் திரு சோ செல்வம் அவர்கள், திரு சோ செல்வம் அவர்கள். பிரான்மலை மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெறச் செய்த ஆசிரியர்களில் கணிதம் திரு ப சண்முக சுந்தரம் அவர்கள், வணிகவியல் திருமதி மீ அழகு மீனாள் அவர்கள், இயற்பியல் திருமதி சு பாலப்பிரியா அவர்கள், வேதியியல் திரு பூவலிங்கம் அவர்கள், வேதியியல் திரு பூவலிங்கம் அவர்கள், உயிரியல் திரு சக்திமணி அவர்கள், கணினி அறிவியல் திரு க ராஜா அவர்கள், கணினி அறிவியல் திரு க ராஜா அவர்கள். இது போல ஆண்டுதோறும் நாங்கள் லட்சக்கணக்கான பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று சண்முகநாத பெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் செல்லப்பா வித்யாமதி பள்ளியை சார்ந்திருக்கிற திரு சத்யன் அவர்களுக்கு மகா சன்னிதானமாக பாராட்டு செய்கிறார். சத்யன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு சத்யன் அவர்களுக்கு இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். வெயிட் பண்ணுங்க. அண்ணா இங்கே திரும்பி. ஓகே. தொடர்ந்து அருள்நெறி தந்தை அடிகளாரோடும் மகா சன்னிதானத்தோடும் இடந்து இலக்கிய பணிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கவிஞரும் கவிஞர் கோபமாகிய அருண் நாகப்பன் அவர்களை மேடை வரவேற்கின்ற மகா சன்னிதானம் அவர்கள் பாராட்டு செய்கிறார். பல்வேறு நூல்கள் படைத்திருக்கக்கூடிய 6 அழகப்பனார் அவர்களை மகா சன்னிதானம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஆறு அழகப்பனார் அவர்களுக்கு இப்பொழுது பாராட்டு செய்கிறார். அருளுரை இப்பொழுது அரங்கேறுகிறது. அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சி. டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அறிவியல் பணிகளில் குன்றக்குடி திருமடத்தோடு மகா சன்னிதானத்தோடும் இணைந்து பணியாற்றியவர்கள். 46வது குருமகா சன்னிதானத்தின் மக்கள் பணிகளில் எப்போதும் முன்னிற்கக்கூடிய மூத்த இளைஞர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்று உருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று அருளொழுக்கம் எழுப்பி குன்றக்குடியை மட்டுமல்ல குவளையத்தை உலகத்தை காத்து கொண்டிருக்கிற கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன், காலம் அறிவான், கருணை புரிவான், குன்றக்குடியான் என்று உலக உயிர்குலத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிற சண்முகநாத பெருமானின் திருவருளை சிந்தித்து அவர் திருமுன்பில் நடைபெறுகிற பாராட்டு விழாவில் மறைந்தும் மக்கள் மனங்களில் நிறைந்தும் இருக்கிற நம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45வது குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமானின் அருளை சிந்தித்து இந்த இனிய விசாக விழா பாராட்டு விழாவில் நம்முடைய மண்ணின் மைந்தர் இன்று மிகச்சிறப்பாக அமைச்சர் பொறுப்பு ஏற்று முதலாக நம்முடைய குன்றக்குடியின் இந்த ஆன்மீக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற, அறிவு திருவிழாவாகவும் அதை ஆக்கி இருக்கிற கனிம வளம் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் டி.கே. பிரபு அவர்களே, நம் பேரன்புக்குரிய திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்களே, நம்முடைய குன்றக்குடியின் வளர்ச்சி பணிகளை குன்றக்குடியில் மட்டுமல்ல அமெரிக்காவிலிருந்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற உலக புகழ்பெற்ற சர்வதேச விஞ்ஞான பெருந்தகை டாக்டர் பா பிரபாகரன் அவர்களே, இன்று விசாக பெருவிழாவில் அரமணச் செம்மல் விருது பெற்று நம்மை மகிழ்வித்து அந்த விருதுக்கு பெருமை சேர்த்திருக்கிற அரமணச் செம்மல் பலவான்குடி பாபாசுப முத்துச்செட்டியார் அவர்களே, விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்திருக்கிற நம் கிட்டன் கிம் ஐயப்பன் அவர்களே, டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கிற ஐயா பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்களே மற்றும் நம்முடைய செல்லப்பன் வித்யா மந்திரினுடைய தாளாளர் அன்புக்குரிய செல்லப்பன் வித்யா மந்திரி தாளாளர் அவர்களே, சக்தி அவர்களே, இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற அருமை சான்றோர்களே, மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களே, அனைவரையுமே ஒரு சேர வரவேற்று காலம் கருதி இன்றைக்கு பணி நிறைவு பெற்று பாராட்டு பெற்று மாணவ கண்மணிகள் பள்ளி தேர்வில் அரசு தேர்வில் வெற்றி பெற்ற அவர்களுக்கு பாராட்டு செய்திருக்கிற நல்ல தருணத்தில்
நம் அமைச்சர் பெருந்தகை கைகளில் அவர்கள் பாராட்டு பெற்றிருக்கிற நல்ல வேளையில் சில செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். சண்முகநாத பெருமானின் அருள் எப்படி அனைவரும் அறிந்தோம், அதை போல இன்றைக்கு அமைச்சர் பெருந்தகை எளிமை, இனிமை, அன்பு, மனித நேயம், துடிப்புமிக்க இளைஞராய் ஆசிய கண்டத்திலே ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையை, பல் மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிற அவர் அந்த மருத்துவமனையை திறப்பதற்கான வாய்ப்பை, திறப்பு விழாவில் கலந்து கொள்கிற வாய்ப்பை அவர்கள் அருமை தந்தையார் நமக்கு அளித்திருந்தார்கள். ஆனால் காலச்சூழலால், பணி நெருக்கடியால் கலந்து கொள்ள முடியும். எப்போதும் அவர்கள் ஆதீன திருமடத்தின் உறவாய் இருந்தவர்கள் அவர்களது அருமை தந்தையார் பாராட்டுதலுக்குரிய துரை கருணாநிதி அவர்கள். நீண்ட நெடுங்கால பொது வாழ்வு, அதிலும் இன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம். இவர்களது தாத்தாவே திருவாடனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். அவர்களது அருமை தந்தையாரும் அவர்களது அருமை தாயாரும் மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் பொறுப்புகளை வகித்தவர்கள். ஆக பொது வாழ்க்கை என்பது அவருக்கு புதிதல்ல. இந்த பொது வாழ்வில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அவர்களை சண்முகநாத பெருமான் சந்நிதி முன்பு வாழ்த்துவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். அதே போல் நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பாராட்டி வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாராட்டு பெற்றிருக்கிற நம்முடைய பழவான்குடியைச் சேர்ந்த முத்துச்செட்டியார் திருக்கோவில் திருப்பணிகளில் ஈடுபாட்டோடு கலந்து கொள்கிறவர், எந்த பணியையும் தட்டாது செய்கிறவர். அது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு நாம் அமெரிக்காவில் பல முறை நம்மை அழைத்த போது பணிச்சுமையின் காரணமாக தவிர்த்து வந்தோம். ஏனென்றால் அமெரிக்காவில் அந்த மாநாடு நடைபெறுகிற நேரம் இதே வைகாசி விசாக பெருவிழா வரும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் நடத்துகிற விழா 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விசாக பெருவிழா வந்ததால் நாம் தவிர்க்க இயலாது கலந்து கொள்ள முடியவில்லை. 2019ஆம் ஆண்டுதான் விழாவிற்கு 2 நாட்கள் கழித்து நம்மை அழைத்தார்கள் மாநாட்டிற்கு. அட்லாண்டாவில் மிகப்பெரிய மாநாடு, ஏறத்தாழ தமிழ் பெருமக்கள் 2000 பேர் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் நமக்கு மக்கள் மாமுனிவர் என்ற விருதை வழங்கி பாராட்டினார்கள். அந்த பாராட்டு விழாவின் போதுதான் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பிரபாகரன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியை, அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் டாலஸ் நகரத்தில். அதே டாலஸில் தான் பழவான்குடி முத்துச்செட்டியார் அவர்களின் அருமை புதல்வனும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களின் அழைப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நெருக்கடியான பயணம். அந்த அளவிற்கு அன்பும் நட்பும் உடைய பழவான்குடி முத்துச்செட்டியார் சின்னக்குன்றக்குடியில் தைப்பூசம் 10ஆம் திருநாள் மண்டகப்படியை அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கட்டிடத்தில் மண்டபத்தில் சண்முகநாத பெருமான் எழுந்து அருள்பாலிப்பார். அங்கிருந்துதான் தைப்பூசத்திற்கு நாட்டார் பெருமக்கள் மஞ்சுவரட்டுக்கு புறப்படுவார்கள். அந்த மண்டபத்தை ஒரு திருக்குளத்தை எழுப்பிவிட்டுத்தான் நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் என்ற உணர்வு நம் முன்னோர்களுக்கு எப்படி இருந்தது என்பதற்கான அடையாளம். நம்முடைய முத்துச்செட்டியார் அவர்களின் தாத்தாவின் அப்பா ஐயா பழனியப்ப செட்டியார், அதை பற்றி கூட நாம் ஆனந்த விகடனில் ஒரு தொடரில் குறிப்பிட்டிருக்கிறோம். நீர்நிலைகளை பராமரிப்பதை பற்றி பழனியப்ப செட்டியார் மாட்டு வண்டியில் வருகிறார். நல்ல கோடை, இதை போல தைக்கிற கோடை. ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி குன்றக்குடிக்கு அருகே சின்னக்குன்றக்குடியில் தன்னுடைய கம்பால் மண்ணை கிளறிக்கொண்டே இருக்கிறார். செட்டியார் வண்டியை நிறுத்திட்டார். என்ன பண்றீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, தண்ணி தோன்ற இந்த கல்லுல கம்புல தோண்டி எப்படி தண்ணி வரும்? வர்ற ஊத்து ஆடு மாடோட வறட்சிக்கு பயன்படும்ல, அதுக்குத்தான் நான் அதை தோன்றேன். அப்படியே அதிர்ந்து போனார்.
ஒரு ஏழை மூதாட்டி ஜீவராசிகள் தாகம் தீர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செய்கிற அந்த பணி அவர் உள்ளத்தை தாக்கியது. உடனடியாக பெரிய குளத்தை அங்கே கட்டினார். அதுல மிகப்பெரிய விசேஷம், யாருமே அந்த குளத்தை கட்டினா நான் பேர் வரணும், என் கல்வெட்டு வரணும் தான். ஆனால் அந்த பழனியப்ப செட்டியார் தைப்பூசத்திற்கு வருகிற அந்த தீர்த்தவாரி உற்சவத்திற்கு அருகே இருக்கிற மண்டபத்திற்கு அருகே அந்த குளத்தை வெட்டி எந்த மூதாட்டி அவருக்கு உள்ளுணர்வை ஊட்டினாரோ, ஒரு குளத்தை கட்ட வேண்டும் என்ற உணர்வை ஊட்டினாரோ, அவர் பெயரை அந்த குளத்துக்கு வைத்தார். பழனியாய் ஊரணி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க பெருமைக்குரிய முத்துச்செட்டியார் அவர்கள் நல்ல அன்பர். அவர்களது குடும்பமே நல்ல அன்பர்கள். அவர்களது சகோதரர்கள் ஒற்றுமையாய் இருந்து அந்த விழாவை நடத்துவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சண்முகநாத பெருமான் திருமுன்பு நீண்ட யோசனைக்கு பிறகு நம் நினைவில் தோன்றியதுதான் அவரது பெயர். அது சண்முகநாதன் நமக்கு அனுப்பிய தூது. அந்த வகையில் பழவாங்குடி முத்துச்செட்டியார் அவர்களை அரவணச் செம்மல் என்று அமைச்சர் உள்ளிட்ட அவையில் வாழ்த்துவதில் பாராட்டுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவுமாக தொடர்ந்து இன்றைக்கு எப்போதும் தேர்வு முடிகிற நேரம், தேர்தல் முடிவு வந்திருக்கு, தேர்வு முடிவுகள் வருகிற நேரத்தில் தான் வைசாசி விசாரணை வருகிறார். அதனால 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு 10-20 ஆண்டாக இந்த நாளிலேயே நாம் பாராட்டு வருவோம். அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் நம்முடைய குன்றக்குடி மேல்நிலைப் பள்ளியும் பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளியும் மேல்நிலை தேர்வுகளிலும் அதை போல பள்ளி இறுதி SSLC தேர்விலும் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்கிறது. ஆனாலும் 100% சில பாடங்களில் பெற்றிருந்தாலும், பல பாடங்களில் பெற்றிருந்தாலும், சில பாடங்களில் 100% பெற முடியாத நிலையை அடுத்த கல்வியாண்டில் மாற்றி தர வேண்டும் என்று தலைமையாசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களை நாம் விரும்பி வேண்டி கேட்கிறோம். நம்முடைய கல்விக்கூடங்கள் ஏழை மக்களுக்கான கல்விக்கூடங்கள், முதல் தலைமுறை கற்கிற மாணவர்கள் நிறைந்த கல்விக்கூடங்கள். எந்த கல்விக்கூடத்திற்கும் செல்லுவதற்கு வாய்ப்பில்லாத செல்வங்கள் தான் நம்முடைய கல்விக்கூடத்திற்கு வருகிறார்கள். அவர்களை உருவாக்கி தர வேண்டியது ஆசிரியர்களின் பெரும் கடமை. அதை இந்த நல்ல நாளிலே நிறைவூட்டி இன்று நாம் மிகச்சிறப்பாக இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தருணத்தில் அமெரிக்காவிலிருந்து பிரபாகரன் அவர்கள், டாக்டர் பேரும் பிரபாகரன் தான், பிரபாகரன் அவர்கள் டாலஸ்ல ஒரு மாநாடு நடத்தினாரு. அவர் தனியா நடத்தினார். அந்த மாநாடு அறிவியல் தமிழ் சம்பந்தப்பட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பல செய்திகளை பரிமாறிக்கொண்டு குன்றக்குடியின் சுதேசி விஞ்ஞான இயக்க வளர்ச்சிக்கு அவர் கூறிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். இப்ப 4 நாட்களுக்கு முன்பு நமது குன்றக்குடி அடிகளார் மகளிர் கல்வியியல் கல்லூரியில நமது டாக்டர் பிரபாகரன் அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி, இப்ப நம்ம அரசு பிரபு ஐயா அமைச்சரவா இருக்கக்கூடிய அரசுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குனே ஒரு தனி அமைச்சரை உருவாக்கிட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு அற்புதமான உரை செய்தார். அந்த உரை நம்மை சிந்திக்க வைத்தது. அறிவியல் பயணத்தில் எப்போதும் குன்றக்குடி ஆதீனம் சுதேசி விஞ்ஞான இயக்கத்தின் மூலமாக அறிவியல் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நமது பயணம் என்னாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைந்த நாடுகளின் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இன்றைக்கு சிங்கப்பூரும் ஹாங்காங்கும் நகர அளவில் இருக்கிற நாடு. அது செல்வச் செழிப்பில் கொடிகட்டி பறக்கிறது. இஸ்ரேல் ஒரு பாலைவனம், அது செல்வச் செழிப்பில் கொடிகட்டி கொண்டு பறக்கிறது. இந்த நாடுகள் நகரப்பரப்பில் குறுகி இருந்தாலும், இயற்கை வளத்தில் குறைந்திருந்தாலும் ஏன் முன்னணியை சென்று கொண்டிருக்கிறது? மனித வளம் ஒரு நாட்டை உயர்த்தும் என்றால், ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு நாட்டை உயர்த்தும் என்றால், சீனாவும் இந்தியாவும் தான் முதல் நாடுகளாக இருக்க வேண்டும். ஆக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு என்ன காரணம்? இயற்கை வளமா, மனித வளமா, பெரிய நிலப்பரப்பா? இவையெல்லாம் ஆய்ந்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற தெளிவான உண்மை, எந்த நாட்டில் மக்கள் பேசுகின்ற எழுதுகின்ற மொழியில், மக்கள் பேச்சு மொழியில் அறிவியல் பரப்பப்படுகிறதோ அந்த நாடுதான்
வெற்றி பாதையில் குடிகட்டி பறக்கிறது. அந்த வகையில் அறிவியல் தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்முடைய ஆதீனம் அருகே அறிவியல் திங்கெடுதலையும் சுதேசி விஞ்ஞான இயக்கத்தின் மூலமாக அறிவியல் கண்காட்சிகளை நடத்துவதன் மூலமாகவும் பல்கலைக்கழகங்களில் திட்டமிட்ட அறிவியல் தமிழ் மாநாடுகளை நடத்துவதன் மூலமாக தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம் அமைச்சர் பெருந்தகை வருகை புரிந்து மருத்துவத்துறையில் அரிய சாதனைகளை படைக்கிறார். இன்று தன்னுடைய பொது வாழ்க்கை பணியில் அரசு பணியில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் சிறப்பாகும். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கூறி பாராட்டு கூறி நம்முடைய மாணவ கண்மணிகள் நன்கு படித்து சிறந்த நாட்டை உருவாக்குகிற தலைமுறையைச் சேர்ந்தவர்களாக வர வேண்டும். மருத்துவராக வரலாம், பொறியாளராக வரலாம், சட்ட வல்லுநராக வரலாம், தொழில் முனைவோராக வரலாம். எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் முதலில் மனிதர்களாக வளர வேண்டும். கல்வி என்பது எல்லா தாயின் கருப்பையிலிருந்து வெளியே அனுப்புகிற விலங்கை மனிதனாக மாற்றி காட்டுவதுதான் கல்வி. அந்த கல்வியின் பயணத்தில் எப்படி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டாரோ, அரேஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச், எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை ஓயாது உழையுமின் என்று சொன்ன தரத்தில் மேல்நாட்டுக்கு சென்று வருகிறார் சுவாமி விவேகானந்தர். தாய்நாட்டு மண்ணில் கால் வைக்கிறார். அவரை சல்லடை போட்டு துடைக்கிறார்கள். மேலைநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, சிக்காகோ நகரத்தின் கொலம்பஸ் அரங்கத்தில் ஒரு ஓரமாய் தனியாய் அமர்ந்திருக்கிறார். பேசுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இந்த பரதேசி பக்கிரி என்ன பேசிவிடப் போகிறான் என்று அவை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் அவர் எழுப்பிய முத்தான வார்த்தைகள், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனது அருமை சகோதர சகோதரிகளே என்று இந்தியாவின் ஆன்மீகம் இதுதான் என்று அடையாளம் காட்டினார். அதை காட்டிவிட்டு இந்த மண்ணிலே கால் பதிக்கிறார். கேள்வி கணைகள் துளைக்கிறது. மேலைநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க எப்படி மக்கள் சந்தோஷமா வாழ்க்கை வளமாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டை பாக்குறீங்கல்ல, நம்ம மக்கள் எவ்வளவு ஏழைகளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக துறவியாக இருந்தால், ஆன்மீகம் மட்டும்தான் வாழ்வு என்று சொல்லி இருந்தால், அவர் சொன்ன ஆலோசனை இதுதான். நான் மேலை நாடுகளுக்கு சென்று வந்தேன், அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை பார்த்தேன், என் நாட்டு மக்களையும் பார்க்கிறேன். என் நாட்டு மக்களின் வாழ்க்கை உயர வேண்டும் என்று நான் கண்ணீர் வடிக்கிறேன். அதற்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு, என் நாட்டில் தாழ்ந்து கிடக்கிற மக்கள் உயர்வதற்கான ஒரே வழி கல்வி. கல்வி கல்வி ஒன்றுதான் இந்த தேசத்தை உயர்த்த முடியும் என்ற அந்த தளத்தை தான் குன்றக்குடி ஆதீனம் 60 ஆண்டு காலமாக உயர்த்தி பிடித்து ஏழை எளிய மக்களின் கல்வித்தரத்தை, கடைக்கோடி மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான பணியை இடையறாது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணியை ஊக்கப்படுத்தும் விதமாக அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை புரிந்தது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் வாய்ப்பாகும். திருவள்ளுவர் பெருமான் தான் உறுதியாக சொன்னார், ஆணையிட்டு சொன்னார். எப்போதும் திருவள்ளுவர் கனிந்து பேசுவார், நெகிழ்ந்து பேசுவார், மகிழ்ந்து பேசுவார், நம் தோள்களிலே தட்டி கொடுத்துத்தான் பேசுவார். ஆணையிட்டு பேசியவருக்கு பழக்கம் இல்லை. மக்கள் கவிஞர் அருணாரத்தினை போல உரத்து பேசியவருக்கு வழக்கம் இல்லை. ஆனால் அவருக்கெல்லாம் ஒரே வழக்கம், அன்பாக பேசுவார். அன்பாக பேசுகிற திருவள்ளுவர் ஒரு இடத்தில் கோபப்படுகிறார். எப்போது கோபப்படுகிறார்? எதற்காக கோபப்படுகிறார்? ஒரே வரியில் சொல்லுகிறார், என் மக்களுக்கு நிறைய குழப்பம், நிறைய சந்தேகங்கள், நிறைய பிரச்சனைகள். இதற்கென்ன தீர்வு? ஒரே தீர்வுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒற்றை தீர்வு, கற்பது ஒன்றுதான் என்று சொல்கிறார். கற்க கற்க என்கிறார், கற்றதன் வழியில் நிற்க என்கிறார். கற்றதன் வழியில் நிற்கன்னா நம்ம பையன் பெஞ்சு மேலே ஏறி அப்படி அல்ல. எது கற்றதன் வழியில் நிற்க? ஒரு கிராமத்திற்கு எம்ஏ படித்த இளைஞன் வந்தான். எம்ஏ படித்த இளைஞன்
செக்கு மாடுகள் சுற்றி வருகிற செக்கை பார்க்கிறார். ஒரு பெரியவர் அந்த மாடுகள் சுற்றி வர எண்ணெய் எடுத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எம்ஏ படிச்சது அவர்கிட்ட கேட்கிறார், ஐயா மாடு சுற்றி வர்றதை பத்தி கவலைப்படாம செக்குல இருந்து என்ன எடுக்கிறீங்களே, இந்த மாடு சுத்தி வரலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவர் சொன்னார், தம்பி மாட்டு கழுத்துல மணி இருக்கு, அது அந்த மணிச்சத்தம் மூலமா எனக்கு கேட்கும். மாடு நின்றுச்சுன்னா மணிச்சத்தம் கேட்காது. ஒரு அதட்டு போடுவே மாடு திரும்ப சுத்தி வரும். இப்ப எம்ஏ படிச்சவன் திரும்ப கேட்டான், ஐயா மாடு நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவருக்கு கோபம் வந்து, தம்பி மாடெல்லாம் அப்படி செய்யாதுப்பா. ஏன்னு கேட்டேன். அது எம்ஏ படிக்கலப்பா. இதைத்தான் சமுதாயம் சொல்லுகிறது. அதைத்தான் திருவள்ளுவர் கோபமாக சொல்கிறார். பாரதி அதைவிட கோபமாக சொல்கிறார். படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்கிறான். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். கற்றவன் கற்றதை கேட்டவன் கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்ததன் பாதையில் செயல்பட மறுத்தால் அவன்தான் பேதையின் பேதை என்று சொல்கிறார். அதுதான் முட்டாள். எனக்கு ஒன்னும் தெரியாதில்ல முட்டாள். தெரியாததை தெரிந்தது போல நடித்துக் கொள்வதுதான் அறிவீனம். அதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் தெளிவாக சொன்னார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். ஐயா ஆறு அப்ப நல்லா அறிவார். நேற்று நமக்கு ஒரு துன்பம் இருந்தது, இன்று நமக்கு ஒரு துன்பம் இருக்கிறது, நாளை இன்னொரு துன்பம் வரக்கூடும். நேற்று சுனாமி வந்தது, இன்று கொரோனா வந்தது, நாளை எந்த பேரிடரும் நம்மை தாக்கக்கூடும். எந்த பேரிடர் தாக்கினாலும் மனித குலத்தின் துன்பத்தை எது இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு என்று சொன்னார். அந்த அறிவின் பாதையில் மானுடம் பயணிக்க பள்ளி மாணவ செல்வங்கள் கற்றதை தேர்வு எழுதுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பயன் தரத்தக்க தலைமுறையாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, டாக்டர் பிரபு அவர்கள்லாம் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். டாக்டர் பிரபாகரன் அவர்கள் ஒரு ரோல் மாடல். மாணவ கண்மணிகளுக்கு எப்படி எளிய குடும்பத்தில் இருந்து உயர்ந்து உயர்ந்து சுயம்புவாய் மருத்துவத்துறையில் சாதனை படைக்கிற அவர், இன்று அரசியல் துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற அவர், அதை போல வெளிநாடுகளில் மேல்நாடுகளில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற டாக்டர் பிரபாகரன் அவர்கள், இவர்களை போன்றவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வளர வேண்டும், என்னாலும் முன்னேற வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கூறி, அரமண செம்மல் பலவான்குடி முத்துச்செட்டியார் அவர்களை பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறி நல்வாழ்த்துக்கள் கூறி, டாக்டர் பிரபாகரன் அவர்களின் அறிவு சார்ந்த பயணங்கள் என்னாலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, நம் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகையின் புது வாழ்க்கை பயணம் எல்லா வகையிலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, சட்டமன்ற உறுப்பினர்களின் பணிகளும் சிறப்பாக நடைபெற சண்முகநாத பெருமான் சந்நிதியில் வாழ்த்தி நன்றி கூறி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பட்டியலில் 10ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்று தவத்திரு கைலை குருமணி மேல்நிலைப் பள்ளியின் மாணாக்கர் அருளுரையோடு மனம் நிறைந்திருக்கிற பெருவிழாவாக மாறியிருக்கிறது. பாராட்டு பெற்றவர்களின் பட்டியலில், வாழ்த்து பெற்றவர்களின் பட்டியலில் அமைச்சர் பெருமகனாரும் அமைந்திருப்பது இறைவனின் திருவருள் என்று கருதி இன்றைக்கு மௌனமாக நம்மிடமிருந்து நேரம் கருதி விடைபெறுகிறார்கள். செயலின் மூலமாக நம்முடைய திருமணத்திற்கும் நம்முடைய பகுதிக்கும் நிறைய தொண்டாக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். நிறைவாக மங்கள வாழ்த்தி சேர்க்க நம்முடைய தூதுவர் அவர்கள் வருகிறார்கள். அனைவரும் எழுந்திருப்போம். அடுத்த ஆண்டு விசாக விழாவில் எல்லா வளங்களுடன் இருந்து வழிபாடு செய்வதற்கு சண்முகநாதன் அருள்பாலிக்க வேண்டும். மீண்டும் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நன்றி கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இப்பொழுது மங்கள வாழ்த்து. மாண்புகள் விழாது பெய்க மழிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க குறை விழாவிகள் வாழ்க, நான் மறையரங்கள் உங்க எற்றவம் வேள்வி மழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
காங்கிரஸ்